மகன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, ஆண்டவருடைய கிருபையினாலே மீண்டுமாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதித்து இடங்கொள்ளாமல் மட்டும் உங்களை பெருகச் செய்வாராக. அவருடைய கிருபையின் கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்கும் வண்ணமாக இந்த நாளிலே யோசுவா 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். கர்த்தர் யோசுவா கட்டளையிட்டபடியே எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபுக்கு யூதா கோத்திரத்தில் ஒரு பங்கை கொடுத்தான். பங்கு. இஸ்ரவேல் புத்திரரை அடிமைத்தன வீட்டிலிருந்து அழைத்து வரும்போது அவர்களுக்காக கடவுள் யோசுவாவினிடத்தில் அந்த வம்சங்களை பிரித்து அவர்களுக்கான கடற்கரை பகுதி, உப்பு கடல் பகுதி, இன்னும் பல்வேறு விதமான பகுதிகளை பிரித்து கொடுக்கிறான். அதில் யூதா புத்திரருக்கு நடுவே ஒரு பங்கை கொடுக்கிறான். பங்கு என்று சொல்லும் பொழுது கடவுளை அதிகமாக சார்ந்து கொள்ளுகிற பிள்ளைகள், கடவுளை அதிகமாக பின்பற்றுகிற பிள்ளைகள், அவர்களுக்குத்தான் அந்த பங்கு கிடைக்கும். ஆண்டவராகிய கடவுள் சங்கீதம் 118 கர்த்தர் என் சுதந்திரமும் பங்குமானவர் என்று சொல்லி பக்தன் பாடுகிறான். நம்முடைய சுதந்திரம், நம்முடைய பங்கு ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே. கிறிஸ்துவே நம்முடைய பங்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவே நான் தெரிந்து கொண்ட நல்ல பங்கு என்று சொல்லுகிறார். இன்றும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இல்லத்திற்கு, நம்முடைய மகனுக்கு தேவையான மருமகளை தேடும் பொழுது அது நம்முடைய பங்காக இருக்கிறது. சமீபத்தில் ஒரு அம்மாவை சந்தித்தேன். அவரது மருமகள் மும்பையை சார்ந்த திருமணம் முடித்து வந்த நாளிலிருந்து மாமனாரையும் மாமியாரையும் அப்பா என்றும் அம்மா என்றும் அழைத்து வார்த்தையில் மட்டுமல்ல செயலிலும் அவருடைய அன்பையும் பாசத்தையும் பண்போடு காட்டி வந்த ஒரு பெண். மும்பையில் வாழ்ந்துவிட்டு நாகர்கோவிலில் வாழ்வது என்பது கடினமாகத்தான் இருந்தாலும் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு வாழ்வது தான் வெற்றிகரமான வாழ்க்கை. குடும்பத்தில் குத்துவிளக்கு என்பது இப்படிப்பட்டவர்கள்தான். தொபித்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 16 முதல் 17 வசனங்களில் மகள் கூறியதை கேட்டு அக்களிப்போடு கடவுளை புகழ்ந்து கொண்டே தன் மருமகளை நினிவேயின் வாயிலுக்கு கொண்டு சென்று தம் மகன் தோபியாவின் மனைவி சாராளையும் சந்தித்து வாழ்த்தினார். மருமகளே, உன்னை எங்களிடம் கொண்டு வந்து சேர்த்த கடவுளுக்கு நாங்கள் உயர்த்துகிறோம், கடவுளை போற்றுகிறோம். உன் தந்தை வாழ்க, உன் மகன் தொபியாவுக்கு என் வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்த்துக்கள் மருமகளை, உன் வீட்டிற்கு வா, நலம்பேறு மகிழ்ச்சி ஆகிய அனைத்து உன்னோடு வருக என்று சொல்லி வரவேற்றார். என் வீட்டிற்கு அல்ல, உன் வீட்டிற்கு வா என்று நினைவில் கொள்வோம். இன்றைக்கும் நம்முடைய பங்கு யார்? ஆண்டவராகிய கடவுள். இந்த உலகமோ பொருளோ அல்ல. நாம் கிறிஸ்துவை பங்காக நாம் முதல் முறையாக வைக்கும் பொழுது கடவுள் நமக்கு ஏற்ற வழியையும் வாசலையும் அவர் திறக்கிறார், அன்பு செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அப்படிப்பட்ட உயரிய கிருபைகளையும் உன்னத ஆசீர்வாதங்களையும் இந்த நாளிலே பெற்றுக்கொண்டு வாழ எல்லாம் வல்ல கடவுள் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். அன்பு நிறைந்த இயேசு சுவாமி, இந்த நாளிலும் உம்முடைய கிருபையின் கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஒன்றுக்கும் உதவாதவர்களாகி எங்களை உம்முடைய அன்பாலும் இரக்கத்தினாலும் புதிய நாளை காணும்படி உதவி செய்திருக்கிறீர். இந்த நாளிலும் அன்பான கடவுளே, உம்முடைய அன்பால இரக்கத்தினாலே நாங்கள் எங்களுடைய பங்கு இயேசுவாக இருக்கட்டும், எங்களுடைய சொத்து இயேசுவாக இருக்கட்டும், எங்களுடைய புகழ் இயேசுவாக இருக்கட்டும். அந்த எங்களை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை நாங்கள் இந்த நாளிலே தெரிந்து கொண்டோம். அந்த பங்கு எங்களுக்கு உலகப் பொருளோ சொத்துக்களோ அல்ல, ஆண்டவராகிய இயேசு ஒருவர் தான். அதை நம்பி உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் அப்படிப்பட்ட சிந்தையிலே நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக.